Hi guys, welcome to Wealth Creation YouTube channel. I am Bharathan, NISM certified research analyst and NCFM certified technical analyst. நாம் இந்த வீடியோவில் ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி பற்றி இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் ப்ளஸ் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே நம்ம இன்டெப்த்தாக கவர் பண்ண போகிறோம். அந்த கம்பெனி இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு. 1 வீக் பிஃபோர் தான் லிஸ்ட் ஆச்சு. அந்த கம்பெனியோடைய மார்க்கெட் சைஸே ஒரு 500 to 600 crore தான். ஃபியூச்சரில் ஒரு மல்டிபேக்கராக மாறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ என்னுடைய ஃபண்டமெண்டல்ஸ் இன்டெப்த்தாக கவர் பண்ணுவோம். அது கூட நிஃப்டினுடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் இப்போ ஹையில் இருக்குது. அண்ட் வேல்யூவேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்குது. 100 ஸ்டாக் பிக்கு மேலே தான் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் ஒரு நியூ இன்வெஸ்டராக நீங்கள் என்டர் ஆகுறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டில் நவ் மார்க்கெட்டில் ரைட் வேல்யூவேஷனில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த கம்பெனிஸ் எனக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்றது நான் இந்த கம்பெனி அனலைஸ் பண்ணுறது மூலமாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சரி வீடியோ கைஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கம்பெனியோட நேம் க்ரோனாக்ஸ் லேப் சயின்ஸ். இப்போ இந்த கம்பெனி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் செக்டார்லேருந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரியே டவுனில் இருக்கிறதுனால இந்த கம்பெனி போன வாரம் ஐபிஓ முடிச்சும் கூட இதை பற்றின பெருசாக நியூஸ் எதுவுமே வெளியே வரலை. ஏன்னா இண்டஸ்ட்ரியே டவுனில் இருக்கிறதுனால. ஸோ இப்போ இந்த கம்பெனியோடைய பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இவங்க ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் வெர்டிகல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார்மாக்யூட்டிகல்ஸ், லெபார்டரி ரிசர்ச், சயின்டிஃபிக் ரிசர்ச், பயோடெக், ஆக்ரோகெமிக்கல், பர்சனல் கேர், மெட்டலர்ஜி அண்ட் அனிமல் ஹெல்த். ஸோ அக்ராஸ் மல்டிபிள் வெர்டிகல்ஸில் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட இப்போ கரண்ட் ப்ராடக்ட்ஸ், மெயின் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 185 ப்ராடக்ட்ஸ் இவங்க இது பண்ணுறாங்க. விச் இன்க்ளூட்ஸ் பாஸ்பேட்டு, சல்ஃபேட்டு, குளோரைடு, சிட்ரைடு, நைட்ரேட். ஸோ எல்லாமே கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே இவங்க மேஜர் லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ இந்த கம்பெனியோடைய ஜியோகிராஃபிக்கல் ப்ரெசன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. வடோதரான்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, குஜராத்தில். அண்ட் அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்லேயே உங்களுக்கு 3 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது. அண்ட் இவங்களுடைய எக்ஸ்போர்ட் ரெவன்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்போர்ட் வைஸ் 30% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியா லெவலில் 70% ரெவன்யூ இருக்குது. ஸோ ஓவரால் டொமஸ்டிக்காக தான் நம்பி இருக்குது இந்த கம்பெனி. எக்ஸ்போர்ட்டை 30%. அந்த 30% ரெவன்யூலையும் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த ரெவன்யூ யூஎஸ்லேருந்து தான் வருது. ஸோ இதுவும் ஒரு ட்ராபேக் தான். ஸோ இப்போ யூஎஸில் ஸ்லோ டவுன் அக்கராக இருக்கிறதுனால ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் அங்கேயும் இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கொஞ்சம் ஸ்லோ டவுனில் தான் இருக்குது. ப்ளஸ் இண்டஸ்ட்ரியுமே இப்போ டவுனில் தான் இருக்குது. இவங்களுடைய கரண்ட் R&D பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 122 ப்ராடக்ட்ஸ் இப்போ R&D இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய R&D பிளான் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அட் த சேம் டைம் இவங்களுடைய சோல்டு ப்ராடக்ட்ஸ்ன்னு எடுத்து பார்த்தோம்னா அதுவும் டிராஸ்டிக் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ 2021 பார்த்தீங்கன்னா 283 ப்ராடக்ட்ஸ் இவங்க செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2022 பார்த்தீங்கன்னா 316 ப்ராடக்ட்டு. இப்போ 2023 பார்த்தீங்கன்னா 351 ப்ராடக்ட்டு. ஸோ ப்ராடக்ட் கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, கஸ்டமர் பேஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பட் நம்ம ஒரு மெயின் ட்ராபேக்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 80% ரெவன்யூ யூஎஸ்லேருந்து வருது. ஸோ அது ஒரு ட்ராபேக்கு. அட் த சேம் டைம் டாப் 10 கஸ்டமர்ஸ் 50% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஒரு ட்ராபேக் தான். அந்த 10 கஸ்டமரில் ஏதாச்சும் ஒரு வேல்யூபிள் கஸ்டமர் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரெவன்யூ எஃபெக்ட் ஆகும். ஸோ 2 ட்ராபேக் இருக்குது. மற்றபடி இண்டஸ்ட்ரி ரெக்கவர் ஆகிட்டு மேலே போகும்போது ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கினுடைய ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் அண்ட் அதர் பேராமீட்டர்ஸை நம்ம ஸ்க்ரீனில் செக் பண்ணுவோம். க்ரோனாக்ஸ் லேப் சயின்ஸ்னுடைய ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் செக் பண்ணுறதுக்கு நான் ஸ்க்ரீனர் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 153 இருக்குது. மார்க்கெட் கேப் அரௌண்ட் ஒரு 570 crore இருக்குது. அண்ட் ROCE பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. ROE 40 கிட்ட இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். லிஸ்ட் பண்ணும்போதே ஃபேஸ் வேல்யூ 10 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 70% இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி பி நமக்கு நல்லா தான் 38 இருக்குது. அண்ட் ஸ்டாக் பி 34 இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பிக்குள்ளே தான் இருக்குது. பட் நம்ம வேல்யூவேஷன் வரும்போது நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ தான் அந்த கம்பெனி லிஸ்டே இருக்குது. ஸோ லிஸ்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா இப்போ போன வீக் புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ லிஸ்ட் ஆயிருந்துச்சு. ஸோ ஒரு 2-3 days தான் இருக்கும் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகி. ஸோ அதனால் நமக்கு பெரிய வேல்யூவேஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எப்படி இதை அனலைஸ் பண்ணலாம்னா ஸ்டாக் பி இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணலாம். இல்லாட்டி ஸ்டாக் பியை அதனுடைய பியர் கம்பெனிஸ்னுடைய பிஇ இருக்கும்ல அதோட கம்பேர் பண்ணலாம். ஸோ நம்ம பியர் கம்பெனிஸ்னுடைய பிஇன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிடிலைட் பாருங்க 88 இருக்கு, லிண்டே இந்தியா 185, SRF 53. ஸோ எல்லாமே மோர் தென் 50க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனியோடைய ஸ்டாக் பி பாருங்க வெறும் 34 தான் இருக்குது. ஸோ நல்ல ஸ்டாக் பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வித் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 10. அண்ட் கம்பெனியோட டெப்த் பார்த்தீங்கன்னா 0 டெப்த் இருக்குது. ஸோ 0 டெப்த் கம்பெனி, டெப்ட் டு ஈக்விட்டி 0 இருக்குது. கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3.85 இருக்குது. ஸோ கரண்ட் ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியில் கரண்ட் அசட்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அசட் ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் கம்பெனியில் நல்லாவே இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் க்ரோத்தும் நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லா பேராமீட்டரும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியினுடைய
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் குவார்டர்லி நம்ம செக் பண்ண முடியாது, ஏன்னா குவார்டர்லி இங்கே அப்டேட் பண்ணல, ஸ்டாக் இப்போ தான் லிஸ்ட் ஆனதுனால நம்ம இயர் ஆன் இயர் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 அப்போ சேல்ஸ் வந்து 50 இருந்திருக்கு, அதுக்கு அடுத்த வருஷம் 62 போயிருக்கு, அப்புறம் 82, அப்புறம் 96. ஸோ சேல்ஸ் வந்து ஸ்டெடியாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு பார்க்கும்போது ஸோ அரௌண்ட் ஒரு 3 இயர்ஸில் வந்து க்ளோஸ் டு 100% க்ரோ ஆயிருக்கு சேல்ஸ். அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் நெட் ப்ராஃபிட் பாருங்க, 9 crore இருந்திருக்கு, அங்கே 10 ஆயிருக்கு, 14 இருக்கு, 17 இருக்கு. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி நமக்கு ஸ்டெடியாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து நமக்கு ஸ்டெடியா இருக்கு, 23, 24, 24, 23. ஸோ இது நமக்கு பெருசா ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. ஸோ மார்ஜின் ஸ்டேபிளா இருக்கு ஓவர் தி இயர்ஸ். நமக்கு சேல்ஸ் மட்டும் ஏறி இருக்கு. ஸோ கம்பெனி வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல நல்ல ஸ்டெடியா மெயின்டைன் பண்றாங்க. அது எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னா சேல்ஸ் மூலமா பண்றாங்க. அண்ட் அந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் பேட்டர்ன் எடுத்து பார்த்தோம்னா ப்ரமோட்டட் 74% இருக்கு, எஃப்ஐஎஸ் ஒரு 3% வச்சிருக்காங்க, டிஏஎஸ் வந்து ஒரு 6.1% வச்சிருக்காங்க, பப்ளிக் கிட்ட 16% இருக்கு. ஸோ ஓவரால் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் டீசெண்டாக இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் நமக்கு நல்லா இருக்கு. ஃபார் பாஸ்ட் 4 இயர்ஸ் கம்பெனி நல்ல டீசென்ட் ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க ஃபினான்ஷியல்ஸ்லையும். அண்ட் கம்பெனி ட்ரேட் எடுக்கிற ப்ரைஸும் வந்து ஒரு டீசென்ட் ப்ரைஸாக தான் இருக்கு. இந்த கம்பெனியோடைய ஐபிஓ ப்ரைஸ்ன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து அரௌண்ட் ஒரு 136 இருக்கு. ஸோ ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 136 இருக்கு. ஸோ இப்போ ட்ரேட் எடுக்கிற ப்ரைஸ் 153. ஸோ ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ஐபிஓ ப்ரைஸ்க்கு இப்போ லிஸ்டான ப்ரைஸ்க்கும். ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து ஒரு ஃபிளாட் லிஸ்டிங் தான் அக்கறாச்சு. ஸோ இப்போ இந்த கம்பெனியோடைய சார்ட் பார்த்தோம்னா ஸோ ஜஸ்ட் ஃபிளாட் லிஸ்டிங் தான் அக்கறை இருக்கு. லிஸ்ட் ஆனது வந்து மண்டே லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. ஸோ 136 ஐபிஓ ப்ரைஸ், லிஸ்ட் ஆனது 165ல, அங்கிருந்து ஒரு லோ வந்திருக்கு 143 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனி டெக்னிக்கலாக நம்ம எதுவுமே அனலைஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கு. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எஸ்ஐபி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இது ஒரு டிப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. 153 இருக்குன்னா 153 தான் டிப்பு, இதுக்கு கீழே போக மாட்டேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு கீழே போயிட்டு ஒரு 100 ரூபாய் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி, பிசினஸ் ஆபரேஷன் நல்லா இருக்கு, நல்ல R&D வச்சிருக்காங்க, பிளஸ் கம்பெனி வந்து நல்ல பிரசன்ஸ் இருக்கு, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து அக்ராஸ் நிறைய கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. அண்ட் ஒரு டைவர்சிஃபைடு பிசினஸ் போர்ட்ஃபோலியோ இருக்கு. ஸோ கம்பெனி வந்து அட் எனி காஸ்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல. ஸோ மேபி ஃபியூச்சர்ல ஒரு மல்டி பேக்கராக கூட மாறலாம். பட் இது வந்து ஏர்லியர் ஸ்டேஜ் தான். ஸோ இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம ஒரு பல்க் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதுன்றது ரிஸ்க். ஸோ நீங்க எஸ்ஐபி மாதிரி கன்சிடர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எவ்ரி டிப்பு கிடைக்கும் போது ஆட் பண்ண பார்க்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட்ல வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் என்டர் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றதுனே ரொம்ப டவுட்டா இருக்கும். ஏன்னா எல்லா கம்பெனியுமே இப்போ ஹைல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க நியூலி லிஸ்டட் கம்பெனிஸ் தான் நீங்க ட்ராக் பண்ணணும். அப்படி நியூலி லிஸ்டட் கம்பெனிஸ் ட்ராக் பண்ணும்போது அதுல இந்த கம்பெனி ஒரு பெஸ்ட் கம்பெனியா இருக்கு இப்போ ரீசெண்டா லிஸ்ட் ஆனதுல. அண்ட் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் வீடியோஸ்ல கூட, நீங்க வந்து ரீசெண்டாக லிஸ்ட் ஆகிற கம்பெனிஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அவங்களாம் மேசிவ் மூவ்ஸ் தருவாங்க, வித்தின் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஆதர் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனி. ஸோ இதெல்லாம் நாங்கள் ஐபிஓவில் அப்ளை பண்ணியிருந்தோம், ஐபிஓவில் எனக்கு அலாட்மெண்ட்டும் கிடைச்சிச்சு. ஸோ அரௌண்ட் ஒரு 300 rupees ஐபிஓ பிரைஸ், அங்கிருந்து பாருங்க இப்போ 420 இருக்கு. ஸோ பிரைஸ் நல்லா ஏறி இருக்கு பாருங்க ஆதர் ஹவுசிங் ஃபைனான்ஸ். இதெல்லாம் ஃபிளாட் லிஸ்டிங் தான் ஆச்சு. ஐபிஓ பிரைஸ் 315 ரூபாய், லிஸ்ட் ஆனது 315 ரூபாய். ஸோ 0% லிஸ்டிங் கெயின்ல லிஸ்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பாருங்க பிரைஸ் மேலே ஏறி இருக்கு. ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் தான் நான் க்ரோனாக்ஸ்லையும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ ஃபிளாட் லிஸ்டிங் அக்கறையா இருக்கு. ஸோ போஸ்ட் லிஸ்டிங் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கலாம், மேபி இன்னும் கூட கொஞ்சம் டிப்பு வந்துட்டு கூட மூவ்மெண்ட் தரலாம். ஸோ எனிவேஸ் ட்ரேடிங் ஸ்டாக் கிடையாது, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எஸ்ஐபி பண்ணி லாங் டேர்ம் அக்குமுலேட் பண்ண வேண்டிய ஒரு கம்பெனி. இப்போ ரீசெண்டாக நீங்கள் இந்த இயர் லிஸ்ட் ஆன கம்பெனிஸ்லாம் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து ஒரு ஃபிளாட் லிஸ்டிங்கோ இல்லை ஒரு மீடியம் லிஸ்டிங்கோ கொடுத்துட்டு அங்கிருந்து மேசிவ் மூவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸிகாம் பாருங்களேன், இவன் 170 பாருங்க இப்போ 320 போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இப்போ ரீசெண்ட் ஐபிஓஸ் முடிச்ச கம்பெனிஸ் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல ஆர் இந்த ஒரு 6 monthsல ஜான்வரி 1ல இருந்து இப்போ ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி லிஸ்ட் ஆச்சு. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் கம்பெனிஸ் ஃபிளாட் லிஸ்டிங் கொடுத்து இப்போ மேசிவ் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய கம்பெனிஸ் வந்து பம்பர் லிஸ்டிங் கொடுத்துட்டு அங்கிருந்து இறங்கிருக்கும் செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸும் நீங்க வாட்ச் பண்ணுங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல ஆட் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் வந்து பிஎல்எஸ் இ சர்வீஸ். ஸோ இப்போ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இது ஐபிஓ பிரைஸ் வந்து அரௌண்ட் ஒரு 135, 140 இருக்கும். லிஸ்ட் ஆனது வந்து 300ல லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் 420 வரைக்கும் மேலே போச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 423 வரைக்கும் போயிட்டு இப்போ பாருங்களேன் 265ல இருக்கு. ஸோ இது இன்னும் கூட கீழே வரலாம். ஸோ இது வந்து வேல்யூவேஷன் வைஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. 73 ஸ்டாக் பியில் இருக்கு இந்த கம்பெனி. ஸோ இதெல்லாம் இன்னும் கூட கீழே வரலாம். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் நீங்க லாங் டேர்ம் ஆட் பண்றதுக்கு. ஸோ நாம மெயினா என்ன ஃபோக்கஸ் பண்றோம்னா ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனி ஒரு 20 years 15 years மார்க்கெட்ல இருப்பான், அந்த கம்பெனி தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ அவன் ஆல்ரெடி பிரைஸ் ஹைல தான் இருப்பான். நம்ம அந்த மாதிரி கம்பெனிஸை ஃபோக்கஸ் பண்ணாம ரீசெண்டா லிஸ்ட் ஆனதுல பெஸ்ட் கம்பெனிஸ் வித் பெஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை லாங் டேர்ம் நம்ம எஸ்ஐபி பிளான் பண்ணோம்னா
வித்தின் ஒரு 1 or 2 இயர்ஸ் இவங்கலாம் டபுள் ட்ரிபிள் 10 மடங்கு கூட ஏற வாய்ப்பு இருக்கு. ஸோ 10x ரிட்டர்ன்ஸ் தரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் BLSC சர்வீஸும். இதெல்லாம் ரிட்ரேஸ்மெண்ட்ல வாங்க பாருங்க, இப்போ பையிங் பாயிண்ட்ல கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நான் சொல்றேன். அண்ட் நீங்க ஓவரால் நிஃப்டினுடைய வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிஃப்டினுடைய இப்போ கரண்ட் பிஇ வந்து 22.13 இருக்கு. நிஃப்டினுடைய கரண்ட் பிஇ. இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் மீடியன் பிஇ நீங்க பாத்தீங்கன்னா நிஃப்டிக்கு அது வந்து அரௌண்ட் ஒரு 21 சம்திங்ல இருக்கு. ஸோ 20.7 இருக்கு மீடியன் பிஇ. ஸோ மீடியன் பிஇ 20.7 இருக்கு. அண்ட் இப்போ கரண்ட் ட்ரேடட் பிஇ வந்து 22 இருக்கு. ஸோ இதுவே வந்து ஒரு டீசென்ட் ட்ரேடிங் பிஇ தான். ஸோ இன்னும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது நிஃப்டி. ஸோ நீங்க லாங் டேர்ம் பிளான் பண்றீங்க, எஸ்ஐபியில் பண்றீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். லம்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். லம்சம் பதிலாக எஸ்ஐபியில் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நீங்க ஓவர் தி இயர்ஸ் பாருங்களேன், 2022, 23, 24 எல்லா வருஷமுமே நமக்கு ஸ்டாக் பி வந்து கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. நமக்கு எப்போ எக்ஸ்பென்சிவா போச்சுன்னா 2021 போச்சு, 41 வரைக்கும் போச்சு. பட் அதுக்கான கரெக்ஷன் நமக்கு வந்துச்சு. நீங்க 2021 பாத்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா புல் ரன் இருந்துச்சு. பட் அதை ஃபாலோ பண்ணி ஒரு 80,000 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு அங்கிருந்து ஒரு மேசிவ் ஃபால் வந்துச்சு, ஒரு 40,000 வரைக்கும் ஃபால் ஆச்சு. ஸோ அங்க வந்து நல்ல சீப்பர் ரேட்டுக்கு வந்துச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன். ஸோ அங்கிருந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு ரிலேட்டிவ்லி சேம் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஸோ கம்பெனிஸ் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க உங்க எஸ்ஐபி கண்டினியூ பண்றதா கண்டினியூ பண்ணலாம், உங்க லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் லாங் டர்ம்க்கு பிளான் பண்ணி இப்போ ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனிஸை ஃபாலோ பண்ணி நீங்க பிளான் பண்ணலாம். And that's it for this video guys. I hope this video was useful to you. நான் டெலிகிராம் ஒரு கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். அந்த கம்யூனிட்டியில் வந்து எங்களோட எல்லா ஸ்டாக் அனாலிசிஸ் ப்ளஸ் ட்ரேடிங் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்கள் மெம்பர் ஆனால் மறக்காம அந்த கம்யூனிட்டி ஜாயின் பண்ண பாருங்க. அண்ட் அந்த கம்யூனிட்டியில் போகிற திங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கங்க, டேரக்ட் கால்ஸ் எடுத்துக்காதீங்க. ஸோ வெரிஃபிகேஷனில் எந்த விதமான கால்ஸும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. அண்ட் கால்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது வந்து அதுக்கு எகென்ஸ்டாக தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி யார்ட்டுமே வந்து கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் முடிஞ்சிருக்கும் கற்றுக்கிட்டு ஓனாக ட்ரேட் பண்ண பாருங்க. அண்ட் வந்து நாங்கள் இப்போ கம்மிங் June 23 வந்து நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப் பிளான் பண்ணியிருக்கோம். கம்மிங் சண்டே இல்லாமல் நெக்ஸ்ட் சண்டே. ஸோ அந்த ஒர்க் ஷாப் வந்து என்டையர்லி வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பேஸ் பண்ண ஒர்க் ஷாப். ஸோ அந்த ஒர்க் ஷாப் வந்து நாங்கள் யூடியூப் லைவ் தான் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ மறக்காம அந்த லைவ் ஜாயின் பண்ண பாருங்க. இந்த வீடியோ யூஸ் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.